This conference will now be recorded. ஓகே. அது ப்ராப்ளம் இல்லை ஜி. இப்போ எஸ்எஸ்எல் எடுத்துக்கிட்டா சேம் அதே கன்சோல் பேஜ்ல இருக்கும். அதுல வந்து என்ன இஷ்யூனா, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு நாட் ரெஸ்பாண்டிங் சம்டைம்லாம் வரும் நம்ம பேஸ் மிஷின்ல. அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா ஓகே. மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் புட்டின் எடுக்க சொல்றது. புட்டின்றது தனி ரிமோட் ஆப்ஷன் அது. அதில் நீங்க எடுத்து ஒர்க் பண்றீங்கன்னா வெளியில வரப்ப சேவ்டுன்னு கேட்கும். யார் டைம் அவுட் ஆனா மட்டும் தான் அது அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும், தவிர மற்றபடி எல்லாமே சேவ்டுன்னு கேட்கும். அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே Okay, so S3 lifecycle management, I will give the video. Okay, so நீங்க weekend go through பண்ணிக்கலாம். ஓகே, அது ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லை, சின்ன டாபிக் தான், ஈஸியா முடிஞ்சிடும். எப்படி நம்ம எலாஸ்டிக் ஏபிஎஸ் சம்திங் அந்த மாதிரி பார்த்தோமோ, கொஞ்சம் ஓரளவுக்கு டாபிக்கா இருக்கும். ஸ்டோரேஜ் கிளாஸஸ் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ரெண்டு. ஓகே, ஸோ நேற்று S3 நம்ம யூஸ் கேசஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல யாருக்காவது டவுட்டிங் இருக்கா? வெர்ஷனிங்னா என்ன, அடுத்தது ஏசிஎல்னா என்ன, ஆப்ஜெக்ட் எப்படி ஓனர்ஷிப் கொடுக்கறது, நெக்ஸ்ட் பக்கெட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா யூஆர்எல் கொடுக்கறது, தென் யூஆர்எல் வந்து பப்ளிக் அக்சஸ் எப்படி மாத்துறது, அதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு சரியா பார்த்த செஷன்ல? ரைட். அந்த ரோல் தான் நம்ம இன்னும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கல இல்லைங்களா? ரோல் அசைன் பண்ணோம், அந்த ரோல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கல. கரெக்ட்டுங்களா? இல்ல அசைன் பண்றோம். அசைன் பண்றதும் நம்ம ஒர்க். நீங்க டெவாப்ஸ் ரோல்ல பாப்பீங்க எப்படி அது நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ஆகுது. ஓகே 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 வெல் ஓகே 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 ஃபைன். இப்போ ஆல்மோஸ்ட் சரி, நீங்க ப்ரீவியஸ் பேக் வீடியோ ஏதாவது கோத்ரூ பண்றீங்களா? ப்ரோ இல்ல ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ, எனக்கு சிசி போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, உங்களுக்கு ஓகே ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். விபிசி நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட். ஓகே 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 ஃபைன் பிரதர். உங்களுக்கு விபிசி இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் விபிசியில்? எனி ஒன்? விபிசி அந்த வால்யூம் எலாஸ்டிக் எப்போ அதுவா ப்ரோ? இல்ல விபிசி சர்வீஸ் தான் என்னால கவர் பண்ணியிருக்கேன். விபிசியில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விபிசி கிரியேஷன் தெரியும், சப்நெட் கிரியேட் பண்ண தெரியும் செப்பரேட்டா. தென் அடுத்தது இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ண தெரியும். அந்த இன்டர்நெட் கேட்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரவுட்டபிள் ஆட்டோமேட்டிக்கா சப்நெட் அசோசியேட் பண்றது, ஐடென்டில போயிட்டு உங்களோட இன்டர்நெட் அசோசியேட் பண்றதுன்றது தெரியும். அடுத்து தனியா விபிசி பேரிங் தெரியும். விபிசி பேரிங் மீன்ஸ் கம்யூனிகேட் பிட்வீன் டூ சர்வர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ரீஜன் வித் சர்வர். ஓகே, ஸோ நீங்க எப்படி வேணாலும் டூ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் வித் சர்வர். ஸோ நீங்க எப்படி வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆனா பேரிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சர்வர் தான் கம்யூனிகேட் பண்ணலாம். டிரான்சிட் கேட் வேணா மல்டிபிள் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ரைட், ரெக்கார்டிங் ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நான் யூஸ் கேசஸ் வந்து என்ன பண்றேன்னா, உங்களுக்கு நான் நேற்று ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு நான் 1 2 3 சொல்லி S3ல எடுத்தேன்ல, அதே மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த வீக் வந்து டாக்குமெண்டேஷன் டாஸ்க் வேணும். யூஸ் கேசஸ் மாதிரி நான் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் கொடுக்குறேன். விபிசி வரைக்கும் நான் கொடுக்குறேன். விபிசினா விபிசி மட்டும். அதுல டிரான்சிட் கேட்வே கொண்டு கொடுக்குறேன், பேரிங் கொண்டு கொடுக்குறேன். அதை இந்த வீக்கெண்ட் எல்லாமே என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட் பண்றாரு. ஓகே, ரெண்டே டாபிக் தான். ஆனா உங்கள்ட்ட ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் கொடுத்தா அதை நம்மளால பண்ண முடியுதா இல்லையா? ஓகே, ஒன்ஸ் ஓகே ஓகே ப்ரோ. Balaji. Okay, Balaji. Still, I don't have access to old videos, brother. ஓகே பாலாஜி, நான் பேக் உங்களுக்கு வேற ஏதாவது மெயில் ஐடி இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது அக்சஸ் பண்ற மெயில் ஐடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுங்க. உங்க வாய்ஸ் நாட் ஒர்க்கிங், ஐ எம் நாட். ஓகே ஓகே பிரதர், நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுங்க. நான் அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அந்த அக்சஸ் கொடுத்துறேன். ஆல்மோஸ்ட் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும், உங்களுக்கு மட்டும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே, அப்படி இல்லைன்னா அக்செப்ட் கொடுக்கறது மேபி டிலே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். நான் செக் பண்ணி பாக்குறேன் பேக்கெண்ட்ல. ஓகே ஓகே, என் ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? தெரியும் ப்ரோ. ஓகே ஓகே என்கிட்ட நான் லாகின் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஈஸ்வர் உங்களோட அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே எம்எஃப்ஏ ஈஸ்வர் லைன்ல இருக்கீங்களா? எம்எஃப்ஏ சொல்றீங்களா? என் வாய்ஸ் இப்போ ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது. ஈஸ்வர் லைன்ல இருக்கீங்களா பிரதர்? 993178. 993 ஜி. ஆமா ஜி 99317. ஒன் செகண்ட். ஓகே எம்எஃப்ஏ இப்போ மறுபடியும் சொல்லுங்க brother. புதுசா ஓப்பன் ஆயிருக்கும், அது எந்த எம்எஃப்ஏ சொல்லுங்க. 471 471 497. 497. ஓகே ஈஸ்வர் தவிர்த்து எல்லாரும் மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேற எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ ஒன் செகண்ட் நான் பில்லிங் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். பில்லிங் வந்து பேக் எண்ட் செக் பண்ணிட்டே வாங்க. நமக்கு சைலண்டா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்றோம். ஓகே 1.7 மட்டும் பில் சார்ஜ் ஆயிருக்கு. பட் ஆனால் அது வந்து பார்த்துன்னா டிசம்பர் மந்த்துக்கான தான் நினைக்கிறேன். ரைட் ஓகே பிரதர் ஈஸ்வர் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ மெயின்டைன் பண்றது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிபிசி மட்டும் ஆல்மோஸ்ட் ஏதோ சம்திங் இருக்கு, மும்பைல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டாபிக் வந்து என்னன்னா, இன்னைக்கு நியூ டு ஒன்னா போகும். இது வரைக்கும் ப்ரீவியஸ் வந்தது எல்லாமே யூஸ் கேசஸா டாஸ்கா கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து EC2ல நான் சொல்லியிருப்பேன் மொத்தம் லாஸ்டா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியஸ் எடுத்திருப்போம். ஆடியஸ் கிளாஸ் யாரெல்லாம் இருந்தீங்க? அதாவது ரவுட் 53 ஆடியஸ்ல ரவுட் 53 ரவுட் 53 கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கவர் பண்ணல ஜி, கவர் பண்ணல, யாருமே இல்லையா? ஆமா ரவுட் 53 கவர் பண்ணலையா? ரெக்கார்ட் சொல்லி கொடுத்தேன். இந்த டாபிக் பாருங்க. இல்ல இல்ல இல்லையா நான் எடுத்திருப்பேன். நீ இல்லையா? இல்ல ப்ரோ, ரவுட் 53 கவர் பண்ணல. டிஎன்எஸ் நேம் கன்வெர்டட் யாரோ 2 பேர் தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் 3 பேரும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் உங்க இதுல. ஆல்மோஸ்ட் வினோத்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேட்டு பாருங்க இருக்கும். இல்ல நான் எடுத்த ஒன் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எடுக்கிற ப்ராப்ளம் இல்லாதான் கேட்டேன் ரிவைஸ் பண்ணலாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இந்த டாபிக் இருக்கட்டும். பட் ஆனா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ விபிசி நான் இது வரைக்கும் எல்லாமே சொல்லியிருந்தேன். தனித்தனி இருக்கிற சர்வீஸ் எல்லாமே ரொம்ப லாங்கா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 4 சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கும். இதுக்கப்புறம் வர சர்வீஸ் எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். ஐ மீன் இதுக்கு சப்டிவிஷன் மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கும். ஸோ அதனாலதான் சொன்னேன் விபிசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் ஆனா இதுக்கப்புறம் வர சர்வீஸ் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும்ன்றதான் சொல்லியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்க சிலபஸ் படி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோட் பேலன்சிங். ஓகே லோட் பேலன்சிங் ரவுட் 53 இருக்கட்டும். தென் லோட் பேலன்சிங் பார்த்துட்டு ரவுட் 53 போகலாம். ஓகே ஸோ இப்போ லோட் பேலன்சிங் இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? லோட் பேலன்சிங் பேலன்சிங் லோடு. ஓகே Carrying the load between the during the servers. peak period, peak hours. கரெக்ட் பிரதர், கரெக்ட். ஓகே லோட் பேலன்சர் மீன்ஸ் நத்திங் பட் இப்போ நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சுரேஷ் நம்பர் தான் பீக் ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்கமிங் டிராபிக் வந்து லோட் கண்ட்ரோல் பண்றது தான் லோட் பேலன்ஸ் வருவாங்க. அது எப்படி நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ பிளிப்கார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெப் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே வெப் ஹோஸ்டிங் பண்ணவங்க தான். ஸோ வெப் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அவங்களுடைய நார்மல் நேம் வந்து பாத்தீங்கன்னா flipkart.com அப்படின்னு இருக்கும். ஸோ பேக் எண்ட் என்ன ரன் ஆயிட்டு இருக்கும்னா ஒரு ஐபி ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய இன்கமிங் டிராஃபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு உள்ள வருவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபிளிப்கார்ட் சர்வர். ஓகே, இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா என்னுடைய ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. ஓகே, தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மெயினா என்ன கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்கன்னா சிபி யூட்டிலைசேஷன் கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. நான் ஹோம் பேஜ் என்னன்னா உள்ள போனோடனே கன்சோல் பேஜுக்கு போனோடனே என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டா பேஜ் நமக்கு விசிபிள் ஆகுதுன்னா ஹோம் பேஜ். பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிபி யூட்டிலைசேஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. சிபி யூட்டிலைசேஷன் மீன்ஸ் யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? யூட்டிலைசேஷன் சிபி யூட்டிலைசேஷன் ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த அதிகமா வந்து சர்வர் ஒரு இது வந்து யூஸ் ஆகும்போது சிபியோட யூட்டிலைசேஷன் அதிகமாகும்பாங்க, அதாங்களா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெரி குட் பிரதர். புரியல பிரதர், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்க. பேக்அண்ட் சர்வீசஸ் ரன்னிங் டைம்ல தட் மல்டிபிள் நிறைய ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதோட பர்சன்டேஜ் அதிகமாயிட்டே ப்ராசஸ் இருக்கும். ரன்னிங்ல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ சிவிலைசேஷன் சிம்பிளா சொல்றேன். உங்க லேப்டாப் பேஸ் மிஷினுக்கு எல்லாருமே ஒரு கான்ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா நம்மளுடைய சிபி யூட்டிலைசேஷன் பொறுத்து தான். ஸோ அதை பேஸ் படி தான் நம்மளுக்கு ஹேங் ஆகுதா ஹேங் ஆகலையான்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பேக் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றதுல ஃப்ரண்ட் எண்ட் தான் செக் பண்ணுவோம். என்னன்னா எத்தனை ஜிபி ரேமு, ஸோ ரோம் எத்தனை, நம்மளோட ப்ராசஸர் என்ன, நம்மளுடைய ஜென்ரேஷன் என்ன, நம்ம லேப்டாப்போட ஜென்ரேஷன் என்னன்றதான் செக் பண்றோம். ஆனா பேக் அண்ட் சிபி யூட்டிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். அதை பேஸ் படி தான் உங்களுக்கு என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் கிடைக்குதா ஸ்லோவா கிடைக்குதா அதை பேஸ் படி தான் ஃபுல்லாவே இருக்கும். இப்போ ஒரு வெப் சர்வர் எடுத்துக்கோங்க, உள்ள போனீங்கன்னா ஹோம் பேஜ் ஒன்று இருக்கு. என்னுடைய பிளிப்கார்ட் சர்வர் இருக்கு. ஓகே, பிளிப்கார்ட் சர்வர். இப்போ பிளிப்கார்ட் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய ஹோம் பேஜ் டேரக்டா உள்ள போது சிபி யூட்டிலைசேஷன் பேக் அண்ட் கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. என்னுடைய இன்கமிங் டிராபிக் பப்ளிக் யூசர்ஸோட இன்கமிங் டிராபிக் எப்படி வருதுன்னா டைரக்டா இந்த யூஆர்எல் வருது. ஓகே, இந்த யூஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் இது மொத்தமாவே எழுதிக்கிறேன். பேக் அண்ட் ஐபி மாதிரி எழுதிக்கிறேன். ஏன்னா டெக்னிக்கல் இன்ஜினியரா எப்படி லாகின் ஆகுறாங்க, ஒரு இன்கமிங் பப்ளிக் யூசர் அப்படி லாகின் ஆகுறாங்கன்ற வரைக்கும் நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இன்கமிங் டிராபிக் மீன்ஸ் யூசர், பப்ளிக் யூசர். பப்ளிக் யூசர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ டைரக்டா நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணி உள்ள வராங்க. இப்போ உள்ள வரப்போ இது நார்மல் டைம். நார்மல் டைம் மீன்ஸ் இப்போ அவங்களுக்கு ஏதாவது நீடடா இருக்கு அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ உள்ள வராங்க, ஒரு சர்வருக்குள்ள வராங்க. இந்த சர்வர் வந்து நார்மல் ஆக்டிவிட்டி சிபி யூட்டிலைசேஷன் வந்து 80% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃபைன். இப்போ 80% அவங்க எவ்வளவு லிமிடேஷன் வச்சிருக்காங்கன்னா லிமிடேஷன்ஸ் வந்து ஒரு 500 யூசர் வரைக்கும் சிபி யூட்டிலைசேஷன் கான்ஃபிகர் பண்ணுங்க. 500 யூசர் வரைக்கும் வந்ததுன்னா ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அதாவது சர்வரோட ஆக்டிவிட்டி வந்து நார்மல் கான்ஃபிகரேஷனா இருக்கு, எல்லாமே ஒர்க் ஆகுது, உள்ள என்ன ரெஸ்பான்ஸ் அவங்க கேட்டாலும் டக்கு டக்குன்னு கொடுக்கணும். ஓகே ஃபைன். இதுவே இப்போ சுரேஷ் சொன்ன மாதிரி பீக் ஹவர்ஸ், அதாவது ஆஃபர் டைம்லயோ இல்ல பிக் பில்லியன் சேல்லையோ சம்திங் எடுத்துக்கோங்களேன். அந்த டைம்ல இன்கமிங் டிராபிக் வந்து நீடடாலாம் உள்ள வர மாட்டாங்க, எல்லாருமே உள்ள வந்து ஷோ பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு நீடட் நிறைய இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்னென்ன ரிசல்ட்ஸ் தேவையோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா உள்ள வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இன்கமிங் டிராபிக் வந்து நார்மல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 இருக்கு. ஆனா மேல லிமிடேஷன் எவ்வளவு இருக்கு? 500 இருக்கு. அதனால ப்ராப்ளம் இல்லை, சர்வர் நார்மலா ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஆனா பீக் ஹவர்ஸ், அதாவது வந்து பீக் டைம்,
சுரேஷ் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 to 800 இன்கமிங் டிராபிக் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. அப்ப சர்வர் என்ன ஆகும்? கிராஷ் ஆயிரும். CPU utilization தாண்டி யூட்டிலைசேஷன் போயிடுச்சு. அதிகமாகும். சிம்பிளா சொல்லணும்னா சர்வர் லோடு அதிகமாகும். சர்வர்கிட்ட லோடு அதிகமாகும். லோடு அதிகமாகும்னா எப்படி சொல்றேன்னா, CPU யூட்டிலைசேஷன் 80% அவங்க லிமிடேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட இன்கமிங் டிராபிக் நார்மலா 250னா ஓகே ஃபைன், சர்வர் ஆஸ் யூஷுவல் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அவங்க கேட்குற ரெஸ்பான்ஸுக்கு இன்புட் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு பீக் டைம்லயோ ஆஃபர் டைம்லயோ சம்திங் ஏதாவது யூசரோட நீடட் டைம்லயோ 700 to 800 யூசர் வந்து இன்கமிங் டிராபிக் டைரக்டா இந்த நேம் போட்டு உள்ள வராங்கன்னா, அப்போ என்ன நடக்கும்னா CPU யூட்டிலைசேஷன் தாண்டி பர்சன்டேஜ் போகுதுன்னா சர்வர் என்ன ஆயிடும்? டவுன் ஆயிடும். சர்வர் வந்து ஒன் செகண்ட் நான் டிராபேக் மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, டிராபேக் என்ன? சர்வர் கோஸ் டு டவுன். ஓகே, சோ அடுத்தது என்ன நடக்கும்? ரெஸ்பான்ஸ் இன் டிலே. சம்டைம்ஸ் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஃபிளிப்கார்ட் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட் வந்து டைம் எடுத்து உங்களுக்கு ரிசல்ட் ஷோ பண்ணும். இல்லைன்னா பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். இல்லைன்னா அந்த சர்ச் நாட் டிஸ்பிளேன்னு வரும். சம்திங் அந்த மாதிரிலாம் இஷ்யூ நடந்துட்டு இருக்குன்னா உங்களுடைய சர்வர் வந்து லோடு அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். உங்களோட சர்வர் வந்து லோடு அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஸோ இப்போ யூசர் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வரும் அதிகமா தேவைப்படுது, ரைட்? ஸோ அந்த சர்வர் அதிகமா தேவைப்படுது. எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்றது? அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் தான். இப்போ லோட் பேலன்சர் என்ன பண்ணும்னா லோடு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஸோ split out the incoming traffic load. So split out the incoming traffic load. அது எப்படி brother சொல்றீங்க? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா லோட் பேலன்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ டு ஸ்பிளிட் அவுட் த இன்கமிங் டிராஃபிக் லோடுன்னு எப்படி சொல்றீங்கன்னா, ஸோ நான் கான்ஃபிகர் பண்றப்பே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் என்னன்ட்டு. ஓகே, ஒன் செகண்ட். கான்ஃபிகர் பண்றப்பே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் என்ன ஐடியா அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிளிப்கார்ட் சர்வர்ன்றது அவங்க ஒரே ஒரு சர்வர் தான் கையில வச்சிருக்காங்க. இப்போ லோட் பேலன்சரை கான்ஃபிகர் பண்றாங்கன்னா சேம் என்ன நடக்கும்னா, இதுல என்ன கான்ஃபிகர் பண்ணிருக்காங்களோ அதுவே இன்னொரு சர்வர் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிருக்கும். அதே மாதிரி இன்னொரு சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட லிமிடேஷன் எத்தனை இருக்கு? முன்னாடி எத்தனை இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? முன்னாடி 500 தான் இருந்துச்சு. இப்போ லோட் பேலன்சர் நம்ம கான்ஃபிகர் பண்றதால இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 500, இன்னொரு 500, சேம் சர்வர் என்ன ஆக்டிவிட்டி என்ன CPU யூட்டிலைசேஷனோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணிருக்கோம், கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இப்போ இன்கமிங் டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா 700 to 800 சேம் டைம் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா உங்களுடைய இன்கமிங் டிராபிக் டைரக்டா ஃபர்ஸ்ட் சர்வருக்குள்ள போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வருக்குள்ள போகும். இப்போ 500 யூசர் வரைக்கும் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்கமிங் உள்ள போயிட்டாங்க, ரீச் அவுட் பண்ணிட்டாங்க, அந்த சர்வர் ரீச் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 501 அந்த யூசர் இன்கமிங் யூசர் வரப்போ பப்ளிக் யூசர் வரப்போ என்ன நடக்கும்னா, இது லோட் பேலன்சர் என்ன பண்ணும்னா இந்த சர்வர்ல இடம் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வர்ல உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வரை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் அந்த 501 யூசரை. ஓகே ஃபைன் பிரதர், இப்போ 500 to 800 சொல்றீங்க, 1000 மேல வந்துட்டா என்ன பண்றது? இப்போ இங்க 500 1000, இப்போ 1000க்கு மேல போகுது நம்மளோட இன்கமிங் டிராபிக் செகண்ட் சர்வருக்குன்னா, இப்போ செகண்ட் சர்வர் செக் பண்ணோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரீச் ஆயிருக்காங்க, நம்மளுக்கு டிலே ரெஸ்பான்ஸா இருக்குன்னா ஒரு 2 to 3 செகண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வர் ஜம்ப் ஆயிடும். அதனாலதான் ஆஃபர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டைம் எடுத்துக்கும் அது உங்க சர்வரை ரீச் பண்றதுக்கான டைம். அது எப்படி பிரதர் பண்ணுவீங்கன்னா லோட் பேலன்ஸ்ல சம் கான்ஃபிகரேஷன் மெத்தட் இருக்கு. டைம் அவுட், ரெஸ்பான்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து CPU யூட்டிலைசேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் கான்ஃபிகரேஷன் இருக்கு. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்றதால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்க பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ சர்வர் கிரியேட் பண்ணி வச்சிருவீங்க.
டைம் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 செகண்ட் கொடுக்குறீங்கன்னா செக் பண்ணும் இன்கமிங் டிராபிக் உள்ள போக முடியுதா இல்லையா. ஒரு டைம் அவுட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சர்வர் ரீச் பண்ண முடியல, ஒரு டைம் அவுட் வந்துருச்சு 5 செகண்ட் மேல போயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் சர்வர் போயிடும். செகண்ட் சர்வர் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல அந்த டைம்ல, ரெஸ்பான்ஸ்க்கு வந்து நான் 5 செகண்ட் கொடுத்துருக்கேன் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் சர்வர் போகும். தட்ஸ் கால்டு லோட் பேலன்சர். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இவ்வளவு நாள் நீங்க பார்த்த கிளாஸ் எல்லாமே ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்க, வெப் சர்வர் கிரியேட் பண்றீங்க, வெப் சர்வர் லான்ச் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் ஓகே ஃபைன். உங்களுடைய கவுண்டபிள் இன்கமிங் டிராபிக் அதாவது பப்ளிக் யூசர் இருக்க வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஏகப்பட்ட பேர் மொபைல் யூசரா இருக்காங்க, ஐஏஎம் ஆத்தன்டிகேஷன் மாதிரி ஏகப்பட்ட பேர் மொபைல் யூசர்ல இருக்காங்க, லேப்டாப் யூசர்ல இருக்காங்க. ஸோ நிறைய ப்ரௌசிங் சென்டர் இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் அதிகமாக நமக்கும் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அது சர்வர் பேக் எண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணிக்கிறது, நம்மளோட சர்வர் ரீச் பண்ண முடியல ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சர்வர் எப்படி ரீச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் தான். லோட் பேலன்சர் இஸ் ஒன் ஆஃப் த வே. ஓகே, ஸோ இப்போ லோட் பேலன்சர் தான் என்ன கான்செப்ட், என்ன பண்ண போறீங்க, என்ன கான்ஃபிகர், இது எப்படி பண்ண போறீங்க. பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சர்வர் எப்படி வந்து கிரியேட் பண்ண போறீங்க, அந்த 3 சர்வர் ரீச் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா லோட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோட் பேலன்சர்ல பாப்பீங்க. சிம்பிள் ரைட். ஸோ இப்போ யாருக்கா ஏதாவது லோட் பேலன்சர் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாம இருக்கா? இதுதான் ஓல்டு பேட்ச் வீடியோல உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இது ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இல்லை எனக்கு புரியல ஜி ஏதாவது இருக்கா? இஃப் எனி ஒன். ஓகே ஜி, கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே 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 ஃபைன். இதுல ஸோ இன் கேஸ் ஏதாவது புரியல ஏதாவதுனாலும் டக்குன்னு கேளுங்க. சொல்லுங்க பிரதர். கூப்பிட்டீங்களா? இல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்ல. செகண்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகே, தட்ஸ் கால்டு லோட் பேலன்சர். இப்போ லோட் பேலன்சர் எடுத்துக்கிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த லோட் பேலன்சருக்கு நீங்க பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லியிருப்பேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவல் ஆக்டிவிட்டி அதாவது சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸோ உங்களுக்கு கான்ஃபிகர் பண்றதுக்கான ஐடியா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெஃபினேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த லோட் பேலன்சருக்கான டெஃபினேஷன் நீங்களே படிச்சு பாருங்க, சிம்பிள் லைன் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்களே படிச்சு பாருங்க. எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் அதாவது இஎல்பின்னு வாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, இஎல்பி இதுல வந்து சம் டைப்ஸ்லாம் இருக்கு. ஸோ டைப்ஸ் மீன்ஸ் நான் அந்த டெஃபினேஷன் போடும்போது டைப்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக் லோட் பேலன்சர். கிளாசிக் லோட் பேலன்சர் தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன். அடுத்தது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். அடுத்தது நெட்வொர்க் கேட்வே. எல்பி. ஸோ இன்னொரு லோட் பேலன்சர் இருக்கு. பட் ஆனா நீங்க மேஜரா என்ன பாப்பீங்கன்னா இந்த 2 லோட் பேலன்சர் தான் என்னன்னு பாப்பீங்க. ஏன்னா கிளாசிக் லோட் பேலன்சர் இப்போ நீங்க மொபைல் போன் எடுத்துக்கோங்களேன், நம்மளோட கீபேட்ல இருந்தா நம்ம டச்சுக்கு வந்திருப்போமே தவிர டேரக்டா டச்சுக்குன்னு சொல்லி அட்வான்ஸா போயிருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிளாசிக் லோட் பேலன்சர் கண்டுபிடிச்சாங்க. அதுல என்ன நம்மளுக்கு ஒரு டிராபேக்னா ஒரு நார்மல் கான்ஃபிகரேஷனா தான் அதில் பண்ண முடியும். அது எப்படின்றத நீங்க ப்ராக்டிக்கல் திங் பாக்குறப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இப்போ நம்ம இன்ஃப்ரால யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லோட் பேலன்சர் யாருன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான். ஏன் பிளிப்கார்ட், அமேசான் எல்லாமே எடுத்துக்கோங்களா, அவங்க எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய லோட் பேலன்சர் என்னன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான். நெட்வொர்க் கேட்வே லோட் பேலன்சர்னா என்னன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, இப்போ செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது நெட்வொர்க்கிங் சைட்ல அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லோட் பேலன்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு சர்வரோ இல்லைன்னா ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனோ இருக்கோ ஸோ நம்மள்ட்ட ஹோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், கிளாசிக் லோட் பேலன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்ப்போம். எல்லாமே ப்ராக்டிகல் திங் இது எப்படின்றதா இந்த நம்ம இன்னைக்கு இல்லை நாளைக்கு கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ அதாவது எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் எப்படி சொல்றேன்னா, இப்போ எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் வால்யூம்னு சொல்லிங்க அவருக்கா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர், அதாவது வால்யூம் ஸ்னாப்சாட் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கீங்களா?
ஸோ எப்படி நீங்க EC2ல ஆன்லைன் ஸ்னாப்ஷாட்னு சொல்றீங்க அதே மாதிரி இது ELBன்னு சொல்லுவாங்க. ELBனா எலாஸ்டிக் லோட் பேலன்சிங். Scales your load balancer capacity automatically in response to change in incoming traffic. Okay, once again நான் இந்த டயக்ராம் படி நான் உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். எலாஸ்டிக் elastic load balancing, right? Elastic load balancing. Next one, scales your load balancing capacity. Scales your load balancing capacity. Simple thing. இதுதான் சொல்றாங்க. இந்த சிம்பிள் இந்த ஒரு லைன் தான். ஓகே, scales your load capacity. எது இதெல்லாம் எவ்வளவு கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க, யாராருக்கெல்லாம் எவ்வளவு சர்வர் ரீச் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க, எந்த சர்வருக்கு எவ்வளவு ரீச் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக்கலி இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் இன்கமிங் டிராபிக். இது சிம்பிள் திங். லாஸ்ட் லைன் இப்போ நான் இந்த ஹேரோ மார்க் நான் போட்டு நான் காமிச்சேன் இல்லையா, அதுதான். தட்ஸ் இட். ஸோ இப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இல்லையா என்னன்றதுலாம்? ஏதாவது டவுட் இருக்கா அதுல உங்களுக்கு? நமக்கு எக்ஸ்ட்ராலாம் அங்கே ஹார்ட்வேர் தேவைப்படாதுங்க. இந்த Wi-Fi பிக் ஐபி மாதிரிலாம் அங்கே நம்ம அந்த லோடு பேலன்ஸருக்கு தனியாக டிவைஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்துடுது சர்வரில் இந்த கான்செப்ட். ஆமா, டிஃபால்ட்டா வரது. ஆமா ஆமாங்க, ரைட் ரைட். இப்போ எப்படி நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றப்போ ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் எல்லாம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இதுமே கொடுப்பீங்க. ஆனா ஒரு சேம் சர்வரோட கான்ஃபிகரேஷனை காப்பி பேஸ்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பேக் எண்ட்ல லோட் பேலன்ஸை கான்ஃபிகர் பண்ண போறீங்க. லோட் பேலன்ஸை கான்ஃபிகர் பண்றப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வரும் ஃபுல்லாவே உங்களுக்கு. ஸோ டைம் அவுட் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் டைமிங் கொடுத்துட்டீங்க. ஓகே, லோட் பேலன்ஸ் இருக்குன்னு தனியா உங்களுக்கு URL கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படின்றதான் நீங்க வந்து ரியல் டைமா பார்ப்பீங்க. ஓகே ஃபைன். இன்னைக்கு லோட் பேலன்சர் கிரியேட் பண்றதுன்றது எப்படின்றத நான் ஸ்டெப் சொல்றேன். ஓகே, ஸோ டுமாரோ மேபி நீங்க அவைலபிளா இருந்தீங்க அப்படின்னா கூட நான் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிரியேட் லோட் பேலன்சர் இது சேம் திங் தான். EC2 கன்சோல் பேஜ் பிளாட்டிங்லாம் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீஜன் பேஸ்ட் சர்வீசஸ். ஃபர்ஸ்ட் திங் இதுல நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த ரீஜன்ல இருக்கீங்கன்றத பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருப்பேன் லாங் லொக்கேட்டட் வேணாம், மும்பை ஆர் ஒசக்கா அந்த மாதிரி சைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. மும்பை வேணாம், நான் வந்து இந்த டைம் சிங்கப்பூர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மும்பையில் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் சார்ஜ் ஆயிருக்கு, அதனால சிங்கப்பூர் ரீஜன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா EC2 டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எப்படி நீங்க EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னு சொல்றீங்களோ அதே மாதிரி லோட் பேலன்ஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ELB எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் நேம், DNS நேம், ஸ்டேட், VPC ஐடி, அவைலபிள் ஜோன், டைப், டேட்டா கிரியேட்டட் எப்போ, அந்த மாதிரிலாம் ஒரு மேல உங்களுக்கு வந்து டாஸ்க் பார்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். அதாவது EC2 மாதிரி தான் இங்கேயும். இப்போ கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்க, நான் சொன்ன லோட் பேலன்சர் எல்லாமே டைப்ஸ் இதுல இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சர் எந்த லோட் பேலன்சர் டைப்பை சூஸ் பண்ண போறீங்க. ஓகே சரி, காமனா எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த HTTP, HTTPS, TCP, UDP, TLS, கேட்வே லோட் பேலன்சர், இந்த இதுல ஏதாவது நேம்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்னென்ன ஐடியா இருக்கா உங்களுக்கு? HTTPனா என்ன, HTTPSனா என்ன? HTTPSங்கிறது வந்து செக்யூர், ஆக்சுவலாக அந்த செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. வெரி குட் வெரி குட். ஓகே, HTTPனா புரியலங்க. HTTPங்களா? ஜி ரைட் தான். HTTPஸ்னா செக்யூர்ட் அண்ட் நான் செக்யூர்ட் வெப்சைட் ஆர் நான் செக்யூர்ட். இது HTTPனா நான் செக்யூர்ட், HTTPSனா செக்யூர்ட். ஓகே ஓகே ஓகே, செக்யூர்டு நான் செக்யூர்டு. ஓகே பிரதர், ஏன் டெஃபினேஷன் ரைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த HTTPனா என்னன்னு கேக்குறேன். அது என்ன பேசிக்? வெப்சைட்ஸ் வெப்சைட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த புரோட்டோகால், ரைட்? HTTP ஆன் பண்ணீங்கன்னா தான் உங்க நார்மலா பப்ளிக்கா ஹோஸ்ட் பண்ற வெப்சைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும், இல்லைன்னா ஷோ ஆகாது, ரைட்? எப்படி நீங்க ஒரு DNS நேம் கிரியேட் பண்றப்போ www.னு கொடுத்து நீங்க கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி HTTPன்ற ஒரு புரோட்டோகால் நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் உங்க வெப்சைட் பப்ளிக்கா ஹோஸ்ட் ஆகும். எப்படி நீங்க நேற்று S3ல வந்து ஆப்ஜெக்ட் URL வந்து பாத்தீங்கன்னா ACL வந்து ஆன் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டு அடுத்து வந்து பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் வந்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டைரக்டா உள்ள என்ன ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிருக்கோமோ அது ஷோ ஆச்சோ, அதே மாதிரி தான் இங்கேயும்
HTTPS வந்து பாத்தீங்கன்னா செக்யூர்ட் நான் செக்யூர்ட் ரைட், பட் இட் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால்னா வெப்சைட்கான ப்ரோட்டோகால். இது ஆன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப் ஹோஸ்ட் பண்ண முடியும், வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இது மூலமா தான் நம்மளால வந்து ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்க முடியும் இந்த ப்ரோட்டோகால் யூஸ். கரெக்ட். அடுத்தது டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இதை நீங்க பார்த்துருப்பீங்க EC2லயோ இல்லைன்னா இன்கமிங் டிராபிக் ரூல்ஸ் ஆட் பண்றப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ஆஃப்டர் நம்ம பார்க்கலாம். ஓகே, யூடிபி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால், சம்திங் யூசர் ப்ரோட்டோகால் சம்திங் நேம் பண்ணும். அடுத்த டிஎல்எஸ் இந்த ஆமா, அதே மாதிரி டிஎல்எஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால். எதுக்காக அந்த ப்ரோட்டோகால்லாம் பேஸ்ட் ஆட் பண்றாங்கன்னா, நீங்க எல்லாமே இனிமேல் பப்ளிக்கா ஹோஸ்ட் பண்ண போறீங்க, அக்சஸ் பண்ண போறீங்க. அப்போ எல்லாத்துக்குமே ப்ரோட்டோகால் பேஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். நான் சொல்லியிருப்பேன், நெட்வொர்க் அண்ட் கேட்வே லோட் பேலன்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி பேஸ்ல ஒர்க் பண்றவங்க. இதுல நம்மளுக்கு கான்ஃபிகர் பண்றதுக்கான ஐடியா எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு 5 to 6 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு கிளவுட் இன்ஜினியரோ டெவாப்ஸ் இன்ஜினியரோ கன்வெர்ட் ஆகி கிளவுட் கன்சல்டன்ட்டும் போவீங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில பாத்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்பஸ்லாம் நீங்க படிப்பீங்க, அதாவது செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் தான் படிப்பீங்க. அப்போ நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சரோ சம்திங் இல்லைன்னா ஏதாவது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா படிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேஜரா ஒரு அப்ளிகேஷன் இன்ஃப்ராக்குள்ள ஒர்க் பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வரைக்கும் போதும். சரி, ஓகே பிரதர், எங்க பிரதர் சிஎல்பி அப்படின்னு கேட்பீங்க. சிஎல்பினா கிளாசிக் லோட் பேலன்சர் ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் போட்டு கீழே இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ சிஎல்பிக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? SSL தேவை, TCP தேவை, நான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ரெண்டுக்குமே தேவை. ஓகே, இது எப்படி பிரதர் கிரியேட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டா நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா லோட் பேலன்சர் டைப் கேட்கும். உள்ள வந்து கிளாசிக் லோட் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே அப்ளிகேஷனுக்குள்ள போங்க. ஏன்னா டைரக்டா அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸா இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் கிளாசிக் லோட் பேலன்சர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி கான்ஃபிகர் பண்றாங்கன்றத பார்த்து அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். இப்போ ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிஎல்பி நான் கிளிக் பண்ணிட்டேன், கிரியேட் கிளாசிக் லோட் பேலன்சர். ஃபர்ஸ்ட் இது முதல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நியூ கன்சோல் பேஜ்ல தான் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் கொடுக்குறாங்க, பழசெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ஒன்லி திஸ் லைன் ஒன்லி தான். இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது. கிளைண்ட் மேக்ஸ் ரெக்வஸ்ட் டு யுவர் அப்ளிகேஷன், வெப்சைட் அப்ளிகேஷன். த லிசனர்ஸ், இந்த லிசனர்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நேம். எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா இன்கமிங் டிராபிக் பப்ளிக் யூசர்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இது. லிசனர்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த நம்ம அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. The listener in your load balancer receive requesting matches the protocol and port. இப்போ அவங்க உள்ள வரப்போ எந்த வெப்சைட்ல வராங்க, HTTPக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் பேஸ்ல வருவாங்க, HTTPSன்னு ஒரு ப்ரோட்டோகால் பேஸ்ல வருவாங்க. ஸோ அது என்ன ப்ரோட்டோகால், எந்த போர்ட் நம்பர் ஆட் ஆயிருக்குன்றத லிசனர் வந்து மஸ்ட் வாட்ச் பண்றதோ, மேட்ச் பண்றதோ, இல்லைன்னா அதை வந்து மானிட்டரிங் பண்றதோ, அதை வந்து டிஸ்பேச் பண்றதோ. ஸோ ஃபுல்லாவே அதான் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் லிசனர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்கமிங் டிராபிக்கை ஃபார்வர்ட் பண்ணி விடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸ்க்கு எந்த ப்ரோட்டோகால் நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்களோ டைரக்டா என்ன பண்ணணும்னா அது ஃபார்வர்ட் பண்ணி விடும். நான் எப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா லோடு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும்ன்றத சொன்னனோ அதே மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா லிசனர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அவுட்கோ, ரெஸ்பான்ஸ்கோ, CPU யூசர்ஷிப்போ பேஸ் படி அது லிசனர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிவிடும். தென் ஹெல்த்தி இன்ஸ்டன்ஸ் ரிசீவ் டிராபிக். ஹெல்த்தி இன்ஸ்டன்ஸ்னா அந்த லிமிடேஷன் வரைக்கும் நம்ம யூசர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்கமிங் டிராபிக் ரீச் ஆகிட்டே தான் இருக்கும். இஃப் இன்கேஸ் ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் கால் லோட் பேலன்சர். இப்போ லோட் பேலன்சருக்கு பேசிக் கான்ஃபிகரேஷன் என்ன பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சருக்கான நேம். நான் எப்பவுமே ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா LB ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுப்பேன். நீங்க எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம். ஸ்கீம்னா என்ன பிரதர் அப்படின்னா, இப்போ நீங்க எதுல பிரதர் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்டர்நெட்ல தான், கரெக்ட்? வேற எதுவுமே கிடையாது. அவங்க கொடுக்குற பிரைவேட் ஐபிலையோ இல்லைன்னா அவங்க கொடுக்குற ஏதாவது USB போர்ட்லயோ இல்லைன்னா அவங்க கொடுக்குற ஏதாவது டாங்கிள்லயோ அவங்க கொடுக்குற ஏதாவது செப்பரேட் பப்ளிக் ஐபிலையோ எல்லாம் ஒர்க் பண்றது இல்லை. நம்ம இன்டர்நெட் ஃபேசிங்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காமன் பப்ளிக் ஐபில தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபேசிங்ன்றத டிஃபால்ட்டா சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளும் ரீஜன் பேஸ்ல தான் ஒர்க் பண்றோம் VPCல. ஓகே, ஸோ அதனாலதான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபேசிங் லோட் பேலன்சர் ரவுட்ஸ் ரெக்வஸ்ட் ஃப்ரம் கிளைண்ட்ஸ் ஓவர் த இன்டர்நெட் டு டார்கெட். நம்ம பப்ளிக் இன்டர்நெட் வச்சு தான் அவங்க டார்கெட்டே பண்றது, ஏன்னா அது மூலமா தான் இன்கமிங் டிராபிக் உள்ள வருதுன்றதால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் மேப்பிங்.
நெட்வொர்க் மேப்பிங்னா எதுக்காக இந்த இடத்துல விபிசி சூஸ் பண்ண சொல்லுதுன்னா, நான் சொல்லியிருப்பேன் இன்டர்நெட் ஃபேசிங்ன்றப்போ அது நம்மளுடைய இன்கமிங் டிராபிக் தான் டார்கெட் பண்ணும். இப்போ பேக் எண்ட்ல எந்த ஐபில இருந்து வருதுன்றத செக் பண்ணும். ஓகே, ஸோ அதனாலதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா விபிசி சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விபிசி ஆல்மோஸ்ட் சூஸ் ஆயிருக்கு. இதுல எத்தனை சப்நெட் ஆனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சப்நெட்டோ இல்ல 2 சப்நெட்டோ இல்ல 3 சப்நெட்டோ. ஓகே, ஸோ 3 சப்நெட்மே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கொண்டதால 3 சப்நெட்மே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஏதாவது செக்யூரிட்டி குரூப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, ஃபைன். இல்ல பிரதர் நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போதே லான்ச் விசார்ட் 1 நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் அதை நான் கிளிக் பண்ணிருக்கணும், நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட்டே இருக்கணும் பிரதர், எனக்கு பிரச்சனை இல்லைனா டிஃபால்ட்டா இருக்கும். இது வரைக்கும் நீங்க இந்த ரீஜன்ல எத்தனை செக்யூரிட்டி குரூப் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போது கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இங்க யாரு ஈஸ்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு, அதனால ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப்ஸ் தான் காட்டுது. ஓகே, இதுதான் பிரதர் மெயின் லிசனர்ஸ் அண்ட் ரவுட்டிங். நான் சொன்னேன் லிசனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோகால் HTTP, லிசனர் போர்ட்னா போர்ட் நம்பர், HTTP போர்ட் நம்பர் 80. அதே மாதிரி இன்ஸ்டன்ஸோட புரோட்டோகால் HTTP தான், மேபி வேறனா நீங்க மாத்திக்கலாம், இல்ல TCP சம்திங் ஏதாவது கொடுத்தீங்க, HTTP தான் சேம் புரோட்டோகால் தான். ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராசஸ் ஐடின்னு சொல்லுவாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த நோட் பேட்ல இல்லைன்னா சம்திங் இல்லைன்னா இதை கூட நான் எழுதி வைக்கிறேன். இது ப்ராசஸ் ஐடினா என்னன்னா, நீங்க வந்து ஏரியா அதாவது வந்து OSPFன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? CCNA இருக்கு. OSPFனா என்னன்னா, இப்ப சிம்பிளா நான் சொல்றேன். எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க்னு படிக்கிறீங்களோ, இப்போ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா within a shorter distance we can communicate with different devices. Metropolitan different places we can communicate with the different devices சொல்லலாம். So WAN different countries, different located one of the regions சொல்லலாம். OSPF வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொகேட்டட்ல இருக்காங்க, ஆனா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நம்மள்கிட்ட ஒரே ஒரு யூசர் தான் இல்ல, ஏகப்பட்ட யூசர் இருக்காங்கன்னா OSPF கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏரியான்ற கான்செப்ட் ஒன்று வரும். ஏரியானா எதுக்காகனா சிங்கிள் ஏரியா, டபுள் ஏரியா, மல்டிபிள் ஏரியா அப்படின்னு சொல்லி நிறைய கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடின்னு ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க பிரதர். சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல் டெப்தா தெரிஞ்சுக்கணும் இல்லை. இந்த 1 to 65,000 அப்படின்னா என்னன்னா ப்ராசஸ் ஐடி. இட்ஸ் கவர்டு பை OSPF, ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுப்பாங்க. அந்த ஏரியால தான் ப்ராசஸ் ஐடின்னு ஒன்று வரும், அந்த ப்ராசஸ் ஐடி தான் இங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க ஆட் லிசனர் கொடுத்து இன்னும் ப்ரோட்டோகால் வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்க ஆட் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இல்ல பிரதர் மேல இருக்கிறது தான் பெட்டர், எனக்கு இதுவே போதும் அப்படின்னாலும் இதே நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, செக் நான் சொல்லியிருந்தேன், இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிங் பாத் வந்து HTML நீங்க யூஸ் பண்றீங்களா, இல்ல எந்த அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்றீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது யூஸ் பண்றீங்களா அப்படின்னா அதோட பிங் பாத் நீங்க கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதே மாதிரி பிங் டார்கெட்ன்றது ஸோ நீங்க கொடுக்கணும், அதுவும் சேம் HTTP இருக்குன்னா ப்ராப்ளமே இல்லை, நீங்க இதை வச்சுக்கலாம். இல்லை HTTP யூஸ் பண்றீங்கன்னா அதோட ப்ரோட்டோகால் சேஞ்ச் ஆகும். இப்போ TCP யூஸ் பண்றோம்னா அது 80 தான். ஆனா TCP என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுடைய ஹெல்த் வந்து செக் பண்றப்போ பேக் எண்ட்ல வெப்சைட்டை காட்டாது. பாருங்க, நான் TCP யூஸ் பண்ணி வெப்சைட்டோட போயிடுச்சு, HTTP போடுறேன் அதோட வெப்சைட்டோட பாத் காட்டுது பாருங்க. அதனாலதான் HTTP யூஸ் பண்றது, வெப்சைட்னாலே HTTP தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுலதான் பிரதர் மெயின் இன்ஸ்டன்ஸ். இப்போ எந்த இன்ஸ்டன்ஸை ஃப்ளோடு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போறீங்க. இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணல, இப்போ ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் மொத்தம் 3 இன்ஸ்டன்ஸ் இங்க பேக்எண்ட்ல நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண முடியல, அடுத்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண முடியல, அடுத்த இன்ஸ்டன்ஸ். இப்போ நீங்க எத்தனை இன்ஸ்டன்ஸ் சிங்கப்பூர் ரீஜன்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அத்தனை இன்ஸ்டன்ஸையும் இதுல என்ன பண்ணுங்கன்னா அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்னா இன்கமிங் டிராபிக்கை இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா டைம் அவுட் பண்றது, ரீச் பண்றது எல்லாமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அவுட் வந்து 300 செகண்ட் இருக்கு. இப்போ நான் எவ்வளவு செகண்ட் ஆனாலும் அதை கொடுத்து வேலிட் வந்து பாத்தீங்கன்னா 1 to 3600. ஸோ மினிமம் இப்போ டிஃபால்ட் 300 இருக்கணும். நான் ஃபுல்லா உங்களுக்கு உள்ள போறப்போ எடுக்கிறேன். ஓகே, ஸோ பேக் அண்ட் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் லோட் பேலன்ஸ் டேக்ன்றது நீங்க கொடுக்கறது தான், ஆல்மோஸ்ட் டேக் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் ஒன் சம்மரி.
சம்மரி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க மேல என்ன பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இங்க காட்டும். ஒன்ஸ் நீங்க இதுலயே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு கிரியேட் லோட் பேலன்சிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் ஒன்று வரும் பிரதர். அந்த யூஆர்எல்ல எத்தனை இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்லனாலும் சரி இல்ல லினக்ஸ்லனாலும் சரி, எத்தனை இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணாலும் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஆர்எல்ஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்க பிளிப்கார்ட் உள்ள போனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கிடைக்குதோ www.flipkart அப்படின்னு காமிச்சிட்டு இது கிடைக்குது இல்லையா, இப்போ டேரக்டா உள்ள போகுது இல்லையா, இதே மாதிரி தான் அங்கேயும் உங்க பேக் எண்ட்ல விண்டோஸ்ல எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்றப்போ index.html உள்ள போயிட்டு வெல்கம் டு ஹைடெக் அப்படின்னு சொல்லி உள்ள போடுறீங்க இல்லையா அந்த கண்டென்ட்லாம், நம்ம அதே மாதிரி நீங்க நிறைய கண்டென்ட்லாம் எழுதி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ 2 சர்வரோ 3 சர்வரோ அதே மாதிரி நீங்க இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லோட் பேலன்ஸரோட யூஆர்எல் நீங்க என்ன பண்ணுவீங்க, டேரக்டா இது மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ஹைடெக் சர்வர் 1 வரும். அகைன் நீங்க ரெஃப்ரெஷ் நான் வெளியே போய்க்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. இப்போ எப்படி நீங்க டைரக்டா பிளிப்கார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா HTTPS இதை பாருங்க செக்யூரிட்டி. ஸோ இதே மாதிரி உங்க பேக் எண்ட் இன்ஸ்டன்ஸ்க்கான நேம் HTTPS ஆட் ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க லோட் பேலன்சரோட யூஆர்எல் நீங்க ஃபர்ஸ்ட் போடுறப்போ ஃபர்ஸ்ட் சர்வர் ரீச் ஆகும். செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்றீங்கன்னா அது அடுத்த சர்வர் ரீச் ஆகும். இதுதான் நீங்க ப்ராக்டிகல் திங்கா பாப்பீங்க. பட் ஆனா உள்ள கான்ஃபிகர் பண்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். அடுத்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்ததான் இந்த மெத்தடுக்கு வரணும். பட் ஆனா இன்னைக்கு நம்ம தியரி பார்ட் லோட் பேலன்சிங்னா என்னன்றதுலாம் ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் பார்த்ததுல எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு பிரதர்? சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதில் 2 ப்ரோட்டோகால் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. அந்த ப்ரோட்டோகால் தான் நான் ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் படிக்கிறப்ப. ப்ரோட்டோகால்லாம் என்ன, அதோட போர்ட் நம்பர்லாம் என்னன்றதை படிச்சுட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேக் எண்ட் கிளாஸ் நிறைய யூஸ் ஆகுன்றது. இஃப் இன்கேஸ் அந்த டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா அது கோத்ரூ பண்றது எந்தெந்த போர்ட் நம்பர் எந்தெந்த ப்ரோட்டோகால். வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா பிரதர்? இது டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாதுல்ல பிரதர்? ரெக்வஸ்ட் மினி ரெக்வஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுத்து அது லோடு சுவிட்ச் ஆகுதாலாம் பார்க்க முடியாதுல்ல? பார்க்கலாம். அதுதான் நீங்க ப்ராக்டிகல் திங்ல பாப்பீங்க. நான் இன்னும் இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணல. இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டேன், இன்னொருத்துக்கு கான்ஃபிகர் முடிஞ்சிருக்கும். இதுல எவ்வளவு செகண்ட் கொடுக்கணும்ன்றத நான் ஃப்ரீ டைம் சொல்லிடுறேன், அதை மட்டும் கொடுங்க, அதிகமா கொடுத்துறாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணும்னா பேக் எண்ட்ல இன்வாய்ஸ்ல சம்திங் இல்லைன்னா அவங்க செக் பண்றப்போ ஏதோ பிசினஸ் நீங்க பண்றீங்கன்ற மாதிரி தோணும் ஃப்ரீ டயர்ல. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் நீங்க வெப் சர்வர் இப்போ வச்சிருக்கீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இந்த மாதிரி லோட் பேலன்ஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரைனிங். பட் ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்திருக்கும்னா ஃப்ரீ டயர்ல ஓகே பிசினஸ் ரிலேட்டடா, ஏன்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப என்ன கிரியேட் பண்ணிருப்பீங்க, பர்சனல் கிரியேட் பண்ணிருப்பீங்க, ரைட்? நாட் பிசினஸ், நாட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ரிலேட்டா கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆமா, அதனாலதான் பில்லிங் சார்ஜ் ஆகுறது. சில டைம் ஏதாவது டக்குன்னு அவங்க மெசேஜ் பண்றது. ஓகே, ஸோ நான் என்ன கான்ஃபிகர் இந்த இன்டர்வல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைம் கொடுக்கணும்ன்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். பட் ஆனால் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? லோட் பேலன்சர்னா என்ன, அதோட ஸ்டெப்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதுக்கான கான்ஃபிகரேஷன் என்னன்றத டவுட் இருக்கா? விபிசி நீங்க செப்பரேட்டா கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த விபிசி சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட்டா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸே நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னா அதே இன்ஸ்டன்ஸை நீங்க அதே விபிசி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப் நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் எந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்களோ அந்த இன்ஸ்டன்ஸோட செக்யூரிட்டி குரூப்பையும் அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ நான் டிஃபால்ட்ன்றது இன்ஸ்டன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால இப்போ இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்றப்போ டிஃபால்ட் இருக்காது. லான்ச் யூசர் 1, லான்ச் யூசர் 2, லான்ச் யூசர் 3 சொல்லி தனித்தனியா கிரியேட் ஆகும். அப்போ தனித்தனியா கிரியேட் ஆகுறப்போ எல்லா செக்யூரிட்டி குரூப்பும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ராக்டிக்கலா ஒரு டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். கம்மிங் மண்டே வரப்போ மேபி இல்லை நாளைக்கு நீங்க வரப்போ கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுங்க. யாரெல்லாம் டாக்குமெண்டேஷன் டாஸ்க் முடிக்கலையோ அது கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. தென் செகண்ட் ஒன் உங்களுக்கு விபிசி யூஸ் கேசஸ் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் மேலே நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஒரு பாயிண்டா படிச்சு பார்த்துட்டு, ஏன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம், அதை படிச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மண்டே வரப்போ அது பிடிஎஃபாவோ இல்லைன்னா நோட் பேடாவோ இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட்டாவோ அனுப்பிடுங்க. ஓகே ஓகே ஜி. ஓகே 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 ஜி. பிரதர் எனக்கு கொடுக்குறீங்களா? என்னோட கன்சோல் பேஜ் மட்டும் காட்டுறேன். எனக்கு ஏதோ த்ரெஷோல்ட் கிராசிங் மாதிரி ஒரு காட்டுது, 3 டயர். அது மட்டும் பார்க்குறேன். ஓகே 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 ஃபைன் ஃபைன். நான் ப்ரெசென்ட்ல மாத்திட்டேன்.
இதுல brother. ஒரே நிமிஷம் brother, ஒரே நிமிஷம். இந்த மாதிரி வருது. நேத்து வரைக்கும் இல்ல. சதீஷ், 1 GB allowed நான் போகுது. கேட்டேன்ல என்னோட ஒரே நிமிஷம் பாலாஜி. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு நம்ம ரூட் யூசர்ஸ் இப்போ வேற எங்கேயாவது வேற மெஷின்ல எங்கேயாவது லாகின் இருக்கான்னு எங்கேயாவது நம்ம ட்ரேஸ் பண்ண முடியுமா? நான் சம்டைம்ஸ் நான் 2 இடத்துல பண்ணலாம் brother. அது cloud பண்ணலாம். சர்வீஸ் இல்ல பண்ணலாம். ஒரு சர்வீசஸ் இருக்கு. நான் கிளவுட் வாஷ், கிளவுட் ரைட், கிளவுட் மானிட்டரிங் சம்திங் இருக்கு. நான் அதை உங்களுக்கு எடுக்கிறப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். அது லாஸ்ட் சர்வீஸ் பிரதர். நான் சொல்லி கொடுக்குறேன் அது எப்படி மானிட்டரிங் பண்றது, எப்படி யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்றதுனா. ஆனா கரெக்டா இல்ல, அக்யூரேட்டா சொல்ல முடியாது. பட் ஆனா பாக்கலாம். ஓகே ஃபைன், நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே என்ன பிரதர் இதுல போனீங்க? இது பில்லிங் அவங்களுடைய பாலாஜியோட அக்கௌண்டா? ஓகே ஓகே ஃபைன். பில்ஸ்ல போங்க. ஃப்ரீ டயர் இது பிரச்சனை இல்ல பிரதர். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பில் 0 தான் வருது. பில் 0 தான். பில் நீங்க பில் தான் பார்க்கணும். அது பிரச்சனையே இல்ல. ஃப்ரீ டயர்ல காஸ்ட் அண்ட் நெட்டிஸ்லாம் அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பில் எதுவுமே சார்ஜ் ஆகல, அதனால பிரச்சனை இல்லை. பில் சார்ஜ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலர்ட் மாதிரி வரும். அது ப்ராப்ளம் இல்ல பிரதர். நீங்க பயப்படாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல வாங்கலாம், கொஞ்சம் மேல வாங்க. You exceeded 80% of free tire usage. வேவ் டீடைல்ஸ் கொடுங்க, இல்ல வேவ் டீடைல்ஸ் கொடுங்க. அதுலதான் இது மாதிரி வருது. அமேசான் இது ஒன் செகண்ட் கரண்ட் யூசேஜ் EC2 க்கு ஆனா எதுவும் கரண்டா வைக்கல நான். நார்மல் குளோபல் EPS நார்மல். ஒன் செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய செகண்ட் எதுல ஆயிருக்கு, எந்த ரீஜன்னே தெரியலையே. அமேசான் கரண்ட் ஃபோர்காஸ்ட் வேற சைட்ல தள்ளுங்க பிரதர். இந்த சைடு ஏதாவது தள்ளுங்க, ட்ராக் பண்ணிடுங்க கீழே. எம்டிடி. ஓகே ஓகே ஓகே. ஸ்னாப்சாட் ஏதோ யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா எல்லாமே எல்லாம் பெரிய ஃபைல தான் அப்லோட் பண்ணீங்களா? நான் டெலீட் பண்ணிட்டேன் பிரதர். நேத்து தான் அப்லோடே பண்ணேன். அந்த அப்ப பிரச்சனை இல்ல பிரதர், அது போய்டும், ஆட்டோமேட்டிக்கா போய்டும். அப்ப பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ வேற ஒரு டவுட் கேட்கலாம். ஈஸ்வர் அந்த சொல்லுங்க. வீடியோஸ்க்கும் அந்த மாதிரி ராமலிங்க அனுப்பிச்சிட்டாப்ல. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி அக்சஸ் ரெக்வஸ்ட் நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி.